காம்ப்ளெக்ஸ் நம்பரை இப்ப நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எப்படி ரெப்ரசென்ட் பண்றது. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா இட் கண்டெய்ன்ஸ் a real component and an imaginary component. அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். கிளாஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் அண்டர்ஸ்கோர் init நோ. ஸோ இதுக்கு வந்து ரியல் போர்ஷன் இருக்கும், செல்ஃப் இல்லையா? ரியல் இமேஜ். எஸ் மனோகர். Here, whenever I notice that whenever you are creating the class name should be, the first letter should be in a capital letter, isn't it? அது வந்து என்னோட நேமிங் கன்வென்ஷன். பைத்தான்ல அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஃபாலோ சம் கன்வென்ஷன். ஸோ நான் போடுறதுல இது வந்து பாஸ்கல் கேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்கல் 2 டைப்ஸ் ஆஃப் நேமிங் கன்வென்ஷன் இருக்கு, பாஸ்கல் அண்ட் கேமல். பாஸ்கல்ன்றது நேம் ஆஃப் அ பர்சன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் ஆல்வேஸ் கேபிட்டல். ஸோ பாஸ்கல் கேசிங் அப்படின்னா எவ்ரி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். கேமல் கேசிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மாலா இருக்கும். இப்போ இந்த சி வந்து நான் ஸ்மால்ல போட்டேன்னா அது தட் பிகம்ஸ் கேமல் கேசிங். ஸோ நான் வந்து கிளாஸ் நேம் ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்றேன்னா நான் டிஃபால்ட்டா பாஸ்கல் கேஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். தட்ஸ் மை கன்வென்ஷன். அப்படிதான் போடணுமானா அவசியம் கிடையாது, ஸ்மால் சியும் போட்டுக்கலாம். பட் இது ரூல்ஸ் கிடையாது, கைட்லைன். ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கை கழுவிட்டு தான் சாப்பிடணுமானா அவசியம்லாம் கிடையாது, கையை கழுவிட்டு சாப்பிட்டோம்னா நல்லது. கைட்லைன். ஓகேவா? ஃபைன். ஸோ ஒரு ரியல் போர்ஷன் இருக்கு, ஒரு இமேஜினரி போர்ஷன் இருக்கு. அதை இந்த கிளாஸ் லெவல் வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். செல்ஃப் டாட் ரியல் செல்ஃப் டாட் இமேஜினரி ஈக்குவல் டு இமேஜ். ஸோ இந்த செல்ஃப் டாட் ரியல்ன்றது இந்த கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள், செல்ஃப் டாட் இமேஜ்ன்றது இமேஜினரி அப்படின்றது இந்த கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள். இந்த ரைட் சைட்ல இருக்கிற ரியல் செல்ஃப் போடாம போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து பராமீட்டர் ரியல். இப்ப இங்க நான் ரியல் போடாம நான் செல்ஃப் டாட் ரியல் போட்டேன்னா இட்ஸ் அ ப்ராப்ளம். ஏன்னா இந்த இடத்துல செல்ஃப் டாட் ரியல்னு ஒரு ப்ராப்பர்ட்டியே கிடையாது. ஏன்னா இந்த லைன்ல தான் நான் கிரியேட்டே பண்றேன், அதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி கிடையாது. அப்போ இட்ஸ் அ ப்ராப்ளம். இங்க வந்து எரர் வரும், எக்ஸெப்ஷன் வரும். ஸோ இது வந்து செல்ஃப் டாட் ரியல் கிடையாது, பராமீட்டர் ரியல். இப்போ நான் செல்ஃப் டாட் ரியல் போட்டோன்னே இந்த மேல ரியல் அப்படின்றது டிம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இட் பிகேம் கிரேட் அவுட். கிரேட் அவுட்னா மீனிங் இட்ஸ் நாட் யூஸ்ட். ஸோ தட் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட். நான் அந்த பராமீட்டர் தான் நான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ எம் யூசிங் ரியல், அந்த பராமீட்டர் ரியல். ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து பிரிண்ட் பண்ண போறோம். இஃப் பிரிண்ட் பிரிண்ட் மீ, என்ன பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். பிரிண்ட் மீ, பிரிண்ட். ஸோ இதுல வந்து யூஸ்வலா எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? ஏ பிளஸ் ஐபி அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும் இல்லையா? ரியல் பிளஸ் ஐ the second number, self dot real plus இல்ல 2i 3i 1 plus 2i அப்படி பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா? பிளஸ் செல்ஃப் டாட் இமேஜினரி ஐ, இப்படிதான் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் கிரியேட் பண்ண போறேன். num1 ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஃப் 1, 2. இதை நான் பிரிண்ட் பண்ண போறேன். num1 டாட் பிரிண்ட் மீ அப்படின்னு கொடுத்தேன்னா இட்ஸ் கோயிங் டு பிரிண்ட் இட் செல்ஃப் இன் அ ஃபார்மேட்டட் வே. இப்போ ரன் பண்றேன். 1 plus 2i இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க இல்லையா? ரியல் அண்ட் இமேஜினரி, கரெக்டா? This is how you write the complex number, கரெக்டா? Yes sir. Okay, good. இதே மாதிரி இன்னொரு நம்பர் num2 equal to complex number of இப்போ 2, 1 கொடுக்குறேன். 2 plus i அவ்வளவுதான். அதே மாதிரி num2 டாட் பிரிண்ட் மீ
இப்படி கொடுத்தோம்னா எனக்கு வந்து இப்போ 2 + 1i அப்படின்னு பிரிண்ட் ஆகும். தட்ஸ் ரைட், தட்ஸ் வாட் ஐ வாண்ட். 1 + 2i, 2 + 1i. ஓகே, குட். இப்ப என்ன பண்ண போறேன், இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா ரிசல்ட் என்ன வரும்? If I add these two complex numbers, what will be the result? Three plus 3i வரும். ஓகே, எப்படி 3 வந்துச்சு? ரியல் நம்பரே ஆட் பண்ணனும், இமேஜினரி நம்பரே. ஓகே, சிம்பிள். ரியல் பிளஸ் ரியல், imaginary plus imaginary. So 1 + 2 is 3, 2 + 1 is 3. So 3 + 3i. So ரெண்டு நம்பர் இருக்கு, என்ன பண்ணீங்க, ரியலையும் ஆட் பண்ணீங்க, இமேஜினரியும் ஆட் பண்ணீங்க. கரெக்டா? இதுதான் பண்ணிருக்கோம் இங்க. கரெக்டா? Yes, sir. ஓகே, இப்போ இங்க லிட்டரலி யூ ஆடட் 2 நம்பர்ஸ். இந்த நம்பர் பிளஸ் இந்த நம்பர். திஸ் இஸ் வாட் யூ டிட். ஆனா ரிசல்ட் வந்து இந்த மாதிரி வந்துரும். யூசுவலி நம்ம இன்டீஜர் அடிஷன் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டாட் ஆட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு இன்டீஜர் அடிஷனோ ஸ்ட்ரிங் கன்காட்டனேஷனோ அந்த மாதிரி தான் பண்ணுவோம். பட் இங்க வந்து நம்ம இது பண்ணும் போது இட் பிஹேவ்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த மாதிரி அடிஷன் எப்படி பண்றது அப்படின்னா, இப்போ num1 டாட் ஆட் ஆஃப் num2, இந்த மாதிரி ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈஸியா ஆட் பண்ணிடலாமா? நம்பர் 2 எடுத்துட்டு போய் நம்பர் 1ல ஆட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்ப ஆட்னு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நமக்கு ஈஸியா வந்து ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடலாமா? சோ இப்போ இந்த ஆட்ன்ற ஃபங்க்ஷன் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், def add of self. இப்போ யூசுவலி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்கும்போது இந்த செல்ஃப் டாட் ரியல், செல்ஃப் டாட் இமேஜினரி அப்படின்னு ரெண்டு நம்பர்ஸ் ஆல்ரெடி இருக்கு இல்லையா? அதுக்கு கூட நம்ம பராமீட்டர் வந்து num2ன்னு ஒண்ணு கொடுக்குறோம், கமா num. அந்த ஆடுக்கு ஒரு பராமீட்டர் நம்ம வெளியில இருந்து பாஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து num2. இப்போ என்கிட்ட செல்ஃப் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, நம்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. சோ செல்ஃப் டாட் ரியல் பிளஸ் ஈக்குவல் டு நம். இந்த நம்பர், இந்த நம் அப்படின்றதே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். கரெக்டா? நம்மன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஏன்னா தட்ஸ் நம்பர் 2. இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ரியல் அண்ட் இமேஜினரி இருக்கு. சோ நம் டாட் ரியல் செல்ஃப் டாட் இமேஜ் ஈக்குவல் டு நம் ஈக்குவல் டு இல்ல பிளஸ் ஈக்குவல் டு நம் டாட் இமேஜ். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். அந்த ஆட் ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருந்து நான் ஒரு நம்பரை பராமீட்டரா வாங்கியிருக்கேன். சோ நம்பர் 1 டாட் ஆட் நம்பர் 2, இந்த இடத்துல நம்பர் 1 தான் நான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல இருக்கிற ஆட் நான் கால் பண்ணிருக்கேன் இல்லையா? சோ நம்பர் 1 இஸ் செல்ஃப். அந்த நம்பர் 1ன்ற ஆப்ஜெக்ட் தான் செல்ஃப். நம்பர் 2ன்றது பராமீட்டரா பாஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, தட் இஸ் நம்பர். சோ அந்த செல்ஃப்ன்ற இருக்க ரியல் வேரியபிள்ல அந்த ரியலையும் நம்பர்ல இருக்கிற ரியலையும் ஆட் பண்றேன். செல்ஃப்ல இருக்கிற இமேஜினரியில அந்த இமேஜினரியும் நம்பர்ல இருக்கிற இமேஜினரியும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு அந்த செல்ஃப்ன்ற வேரியபிளே நான் அப்டேட் பண்ணிக்கிட்டேன். செல்ஃப்ன்ற வேரியபிள்லயே நான் அப்டேட் பண்ணிக்கிட்டேன். இங்க நான் பிரிண்ட் num1 இல்ல num1 டாட் பிரிண்ட் தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோமே, பிரிண்ட் மீ. இப்போ ஐ வில் கெட் a நியூ ரிசல்ட். சோ இங்கேயும் வந்து num1 டாட் பிரிண்ட் மீ கொடுத்தோம், இங்கேயும் num1 டாட் பிரிண்ட் மீ கொடுத்துருக்கோம். இப்ப ரெண்டுத்துக்கும் என்னென்ன வேல்யூ, இப்ப நடுவுல நம்பர் 2 நான் பிரிண்ட் பண்ணல. ஓகே, இப்ப ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரெண்டுமே நம்பர் 1 டாட் பிரிண்ட் மீ தான் கொடுத்துருக்கேன். லெட்ஸ் see how it behaves. ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணும்போது 1 + 2i 1 + 2i.
அடுத்து பிரிண்ட் பண்ணும் போது நான் நம்பர் 2 ஆட் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ இப்போ 3 + 3i பிரிண்ட் பண்ணுது. ஸோ நம்பர் 1 ஹேஸ் சேஞ்ச்ட். இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால எனக்கு இது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்பர் 1ன்றதே சேஞ்ச் ஆயிடுச்சு பிகாஸ் ஐ ஆடட் அ டிஃப்ரெண்ட் நம்பர். அதனால அந்த வேரியபிளே சேஞ்ச் ஆயிடுச்சு. எனி கொஸ்டின்ஸ்? ஸோ இப்போ இதுவே Okay. 3 நம்பர் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி num1 டாட் ஆட் num3 அந்த மாதிரி எது ஆட் பண்ணணுமோ அந்த ஆட்ன்றதுல இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணிக்கோங்க, இன்னொரு தடவை கால் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப நம்பர் 2வே நான் வந்து இன்னொரு தடவை நான் கால் பண்ணணும் அப்படின்னா நம்பர் 2வை நான் இன்னொரு தடவை ஆட் பண்ணணும் அப்படின்னா இதே லைனை நீங்க திரும்ப காப்பி பண்ணி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். காப்பி பண்ணி போட்டீங்கன்னா நம்பர் 2 வந்து 2 டைம்ஸ் ஆட் ஆயிரும். ஸோ 3 + 3iக்கு பதிலா 5 + 4i பிரிண்ட் ஆகும். இப்போ 5 + 4i பிரிண்ட் ஆகும். Shall I ask one question? எஸ். And 17th line, sorry, not 17th line. In 19th line, you have mentioned as a number 1 dot add of num2. But in Python, there is already a built-in function is also called add is available. Then if you are creating, defining another add, will it not conflict? இல்லையே, ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் எங்க இருக்கு? a = 2 a டாட் ஆட் வருதா? அது __ ஆட். அது என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. கரெக்டா? அது __ ஆட். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது. டாக்குமெண்டேஷன் வேணா எடுத்து பாருங்க. Yeah, I had confusion. But in Python, sum is there. Some function is built-in function is available. Suppose if you are defining the sum again, will it conflict or what? ஆஹா, இல்ல, அது கான்ஃப்ளிக்ட் ஆகாது. ஏன்னா சம்ன்றது அது மேபி ஒரு கிளாஸ்ல கிரியேட் பண்ணிருப்பாங்க. அது எந்த கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணிருக்காங்களோ அங்கதான் வந்து அதை தான் இம்பாக்ட் பண்ணும். இது வந்து என் கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் கிடையாது. இப்ப இனிட்ன்றது வந்து ப்ரீ டிஃபைன்டு, ஆட்ன்றது ப்ரீ டிஃபைன்டு கிடையாது. இது வந்து என் கிளாஸ்ல நான் போட்டிருக்கேன். ஓகேவா?